ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனை பாருங்கள். ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணுறேன். கூகுள் மேப்பில் 50க்கும் மேற்பட்ட பிஸ்னஸோட பேர், வெப்சைட், அப்புறம் இமெயில் ஐடி எல்லாம் தானாக கூகுள் ஷீட்டில் வந்து விழுது. இதை எப்படி நான் ஆட்டோமேட் பண்ணேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஏஐ ஆட்டோமேஷன் வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆட்டோமேஷன் என்ன செய்யுன்னு பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியும் சிட்டியும் கொடுத்தா கூகுள் மேப்பில் இருக்கிற அந்த பிஸ்னஸோட டீட்டெயில் எடுத்து அவங்களோட வெப்சைட் போய் அதில் இருக்கிற இமெயில் அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாக்ட் பண்ணி கூகுள் ஷீட்டில் சேவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பை நம்ம make.com கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு கூகுள் மேப் ஏபிஐயை யூஸ் பண்ணணும். கூகுளில் கூகுள் கன்சோல் க்ளவுடுன்னு டைப் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணி உள்ளே சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த கர்சர் மூவ்மெண்ட் நல்லா பாருங்கள். மை ப்ராஜெக்ட் இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துங்க. நான் மை ப்ராஜெக்ட்னு வச்சுட்டு இன்றைக்கி டேட்டு நான் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்ன டேட்டு? 12/7/2026. ஓகே, இதை நான் கொடுத்து க்ரியேட்னு கொடுத்துக்கிறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, செலக்ட் ப்ராஜெக்டை. இந்த ப்ராஜெக்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் ப்ராஜெக்ட் இருக்கும், உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெஃப்டில் 3 லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏபிஐ அண்டு சர்வீஸ் இருக்குல்ல, அங்கே கிளிக் பண்ணி லைப்ரரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைப்ரரி வந்து இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷனில் மேப்ஸ் SDK ஃபார் ஆண்ட்ராய்டு அதுதான் நம்மளுக்கு தேவை. அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பில்லிங்க்கு வரும். பில்லிங் வந்தோடனே பயப்பட வேணாம். 300 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க. 90 டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேமெண்ட் எடுப்பாங்க. இதை எப்படி நம்ம 90 டேஸ் யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் கெட்வே ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல சேஞ்சின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜிபே QR கோடு கொடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்தும் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேணாம். ₹2 தான் எடுப்பாங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் வேணும்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வேணான்னா ஜிபேயில் போயிட்டு ஆட்டோமேஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் அகைன் லெஃப்டில் இந்த 3 லைன் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஏபிஐ சர்வீஸ் வந்தீங்கன்னா க்ரெடென்ஷியல் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கிரியேட் க்ரெடென்ஷியல் கிளிக் பண்ணி ஏபிஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே செலக்ட் ஏபிஐ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி மேப் SDK ஃபார் ஆண்ட்ராய்டு அதுக்கு தான் நம்மளுக்கு கீ வேணும். அதனால் அந்த மேப் SDK ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்து கிரியேட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு யூனிக்கான ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீ தான் make.comக்கும் கூகுள் மேப்புக்கும் இடையில் கனெக்ஷன் க்ரியேட் பண்ண போகுது. இந்த கீயை காப்பி பண்ணி சேஃபாக வச்சுக்கோங்க. இது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இப்போ make.comஐ சைன் பண்ணி உள்ளே வந்துடுவோம். இங்கே கர்சர் மூவ்மெண்ட்டை பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் நியூ சினாரியோன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணால் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கூகுள் மேப்புன்னு சர்ச் கூகுள் மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் ஃபார் பிளேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே தான் கூகுள் மேப்பை நம்ம make.com கூட கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்துக்குங்க. கனெக்ஷன் நேமில் உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த நேம்லேயே விட்டுறேன். இப்போ ஏபிஐ கீயை நம்ம கூகுள் கன்சோல் க்ளவுடில் காப்பி க்ரியேட் பண்ண ஏபிஐ கீயை காப்பி பண்ணி make.comல பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக கூகுள் மேப் make.com கூட கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இங்கே பைன் பிளேஸில் பை டெக்ஸ்ட் சர்ச்னே கொடுத்துக்குங்க. கோரி சர்ச் ஃபார் பிளேஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இங்கே தான் கொடுக்கணும். நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்சி சென்னைன்னு கொடுக்குறேன். சென்னையில் இருக்கிற மார்க்கெட்டிங் ஏஜென்சி எல்லாத்தையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கும். உங்கள் பிஸ்னஸ் டைப் என்னவோ, என்ன குறி வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சர்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகே கைஸ், இங்கே மினிமம் ப்ரைஸ் அண்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் இந்த எல்லாம் எந்த டேட்டாவும் கொடுக்க தேவையில்ல. கீழே வந்தீங்கன்னா லிமிட்டுன்னு இருக்கும். லிமிட்டில் 15 கொடுத்துக்குங்க. நான் இப்போ டெக்ஸ்டிங் பர்பஸுக்காக 5 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சேவ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதை கரெக்டாக பண்ணியிருக்குமா டெஸ்டிங் பண்ண ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடல் கொடுங்க. ஓகே,
சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம 5 மாடல் கொடுத்தால நம்மளுக்கு 5 அட்ரஸை வந்து ஃபைன் பண்ணி கொடுத்துருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். சூப்பராக நம்மளுக்கு 5 அட்ரஸை கொடுத்துருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பிஸ்னஸ் கிடச்சிருச்சு. அதில் இமெயில் அட்ரஸ் இருக்காது, வெப்சைட்டும் இருக்காது. அதனால் நம்ம 2 HTTP மாடலை இங்கே ஆட் பண்ண போகிறோம். முதல் HTTP மாடல் பிஸ்னஸோட பிளேஸ் ஐடியை வச்சு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூகுள் மேப் பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆனதும் HTTPன்னு ஃபைன் பண்ணுங்கள். இங்கே மேக் ஏ ரிக்வெஸ்ட்னு கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஆத்தென்டிகேஷன் டைப் எதுவும் தேவையில்லை, நோ ஆத்தென்டிகேஷனே கொடுத்துக்கலாம். இந்த URLல நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற வெப்சைட் லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ChatGPTயில் ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த URLல அந்த ஐடி எடுத்துகிட்டு ப்ளேஸ் ஐடின்னு கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக யுவர் API கீயை நம்ம கூகுள் கன்சோலில் எடுத்த API கீயை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கேருந்தால் நம்மளுக்கு டேட்டா எடுக்க போகுது. மெத்தடில் கெட்னே இருக்கட்டும், ஏன்னா நம்ம கெட் பண்ண போகிறோம். பாஸ் ரெஸ்பான்ஸில் எஸ்ன்னே இருக்கட்டும். நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் செக் பண்ணுறேன். இப்போ ரன் ஒன்ஸ் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. நம்மளுக்கு நம்ம 5 கொடுத்ததால் நம்மளுக்கு 5 அட்ரஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் மாடல் போவோம். தான் நம்ம வெப்சைட் எடுக்க போகிறோம். வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற இமெயிலை எப்படி எடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். HTTPன்னு ஃபைன் பண்ணி மேக் ஏ ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆத்தென்டிகேஷன் டைப்பை நோ ஆத்தென்டிகேஷன் கொடுத்துக்குங்க. இங்கே URL வந்தீங்கன்னா டேட்டா ரிசல்ட் வெப்சைட் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். ஓகே, இங்கே மெத்தடில் கெட்டுன்னு இருக்கட்டும். பாஸ் ரெஸ்பான்ஸ் எஸ்ன்னு தான் இருக்கணும். சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடல் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போ எரர் அடிக்குது. ரன் ஒன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எரர் வருது, பயப்படாதீங்க. அந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக கூகுள் மேப்பில் இருக்கிற எல்லா கடைகளுக்கும் வெப்சைட் இருக்காது. அப்போது நம்ம சிஸ்டம் வெப்சைட் இல்லாத கடையை ஸ்கேன் பண்ணும் பொழுது எரர் ஆகி நின்றுடும். எரரை ஸ்கிப் பண்ணி அடுத்த கடைக்கு போகணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துச்சு. ரெண்டாவது கடையில் வெப்சைட் இல்லை, அதனால் எரர் ஆகி நிற்கிது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இக்னோர் ஆல் எரர்னு கொடுங்க. ஸ்கிப்புன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸ்கிப் கொடுத்து சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ ரன் ஒன்ஸ் கொடுங்க. பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. வெப்சைட் இல்லாத கடையில் இக்னோர் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. வெப்சைட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அதுலேருந்து இமெயில் ஐடி மட்டும் தனியாக எப்படி பிரிக்கிறது? இப்போ HTTP மாடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி மேட்ச் பேட்டர்னை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இமெயிலை தனியாக எடுக்கிறதுக்கு ரீகெஸ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ChatGPTயில் நீங்கள் ரீகெஸ் கோடு வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுத்துரும். அதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸை மட்டும் தேடி எடுக்கும் இந்த பேட்டர்ன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து எடுத்துக்கோங்க. இந்த குளோபல் மேட்ச் எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. கேஸ் சென்சிட்டிவ் அதுவும் எஸ்ன்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி டெக்ஸ்ட் காலத்துக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் HTTP மாடல்லேருந்து வந்திருக்கிற டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடல் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. நமக்கு டேட்டா கிடச்சிச்சு. இந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு கூகுள் ஷீட்டில் சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் கூகுள் ஷீட்னு சர்ச் பண்ணி ஆட் ரோன்னு கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த மாடலை ஓப்பன் பண்ணி உங்களோட கூகுள் டிரைவ் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிவிட்டு சர்ச் மெத்தடில் சர்ச் பை பாத்துன்னு கொடுத்துருங்க. டிரைவில் மை டிரைவ்னு இருக்கட்டும். ஷீட் நேமில் நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்துடலாம். நம்ம டெஸ்ட்டுன்னு சேவ் பண்ணியிருக்கோம், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஷீட் நேம் கேட்கும். நீங்கள் என்ன ஷீட் நேம் சேவ் பண்ணீங்களோ அது இங்கே காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்னு காலம்னு இருக்கும். அதை ABC அப்படின்னு பாக்ஸ்கள் காட்டும். இதில் ஏ கட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் கொடுத்த கம்பெனி பேரை நேமை கொடுத்துக்குங்க. செகண்ட் B கட்டத்தில் நம்ம ரெண்டாவது மாடலில் கண்டுபிடிச்ச வெப்சைட் லிங்கை இங்கே மேப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக C கட்டத்தில் நம்ம டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு பிரிச்செடுத்த வேல்யூ அதாவது இமெயிலை இங்கே மேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் திஸ் மாடல் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரன் ஒன்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே கைஸ், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. மேக்.com இப்போ கூகுள் மேப்பில் இருந்து பிஸ்னஸ் லிஸ்ட்டில் எடுத்து ஒவ்வொரு பிஸ்னஸோட வெப்சைட்டுக்கும் போய் அதில் இருக்கிற இமெயிலை எக்ஸாக்ட் பண்ணி நம்ம கூகுள் ஷீட்டில் சேவ் பண்ணோம். இங்கே பாருங்கள், நம்ம ஆட்டோமேஷன் சிஸ்டம் எவ்வளோ வேகமாக கடகடன்னு கூகுள் ஷீட்டில் சேவ் பண்ணுதுன்னு பாருங்கள். பிஸ்னஸ் நேம், வெப்சைட் லிங்க்கு, இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கோல்டு மெயில் அனுப்ப, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண, இல்லை உங்கள் ஏஜென்சிக்கு கிளைண்ட்டு தேட யூஸ் பண்ணலாம். இது எல்லா பிஸ்னஸுக்கும் இந்த மாதிரி லீட் எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது ஒரு முறை செட் பண்ணால் எவ்ரி 15 மினிட்டுக்கு ஒரு தடவை இது தானாக ரன் ஆகும். நீங்கள் அது மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ ஃப்ரீயாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ பிரிண்ட் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, இன்னும் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த லீடை வச்சு வாட்ஸ்அப் ஆட்டோ மெசேஜ் அனுப்புறது எப்படின்னு பார்க்கலாம்.